ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையை பத்தி சொல்லணும்னா, ஒரு 14-15 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு சினிமால ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்றது ஆசை. ஆனா அவங்க குடும்பக்கார அப்பங்கிட்ட இருந்து எப்படி அவங்க அம்மாவை காப்பாத்திட்டு இவ ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகுறா அப்படின்றத ஒரு அழகான கதையை எக்ஸ்பிளைன் பண்ண போற படம் தான் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார். இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா, நான் முதல்ல ஹிந்தியில பார்த்த ஹிந்தி படம் இதுதான். அதுக்கு காரணம் அதுல நடிச்சிருந்த ஜாயிரா வசீம். அவங்கள தங்கல்ல பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு சின்ன கிரஷ். அதனாலதான் இந்த படத்தை முதல்ல ஹிந்திலேயே பார்த்தேன். நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ண போறது நான் உங்க மாரா, தி ஸ்டோரி டெல்லர். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ட்ரெயின்ல கொஞ்சம் பொண்ணுங்க ஸ்கூல்ல இருந்து ட்ரிப்புக்கு போயிட்டு இப்ப ரிட்டர்ன் வீட்டுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பாடுறேன்ற பேர்ல காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் அவங்க மட்டும் அழகா ஒரு ஜன்னல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அங்க வெளியே போற பறவை இது எல்லாத்தையுமே அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தப்பு நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, கையில இருந்த கிட்டார் எடுத்து ஒரு பாட்டு போட ஆரம்பிச்சா அந்த கம்பார்ட்மெண்ட்டே இவங்க பாட்டு சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே அமைதி ஆயிட்டானுங்க. எல்லாம் மெய் மறந்து போய் நம்ம ஹீரோயினே ஆன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல பாய்ஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கேர்ள்ஸ் கம்பார்ட்மெண்ட் அடிச்சு புடிச்சு ஒருத்தர் ஓடி வந்து நம்ம ஹீரோயின் வளைஞ்சுக்கிட்டு இருக்கா. இவன் பேரு சேத்தன். இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு சின்ன கிரஷ், ஒரு கண் இருக்கு. லவ் பண்ணலாமா சொல்லாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேசலாம் அப்படின்னு போனா நம்ம ஹீரோயின் அவனை பங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஒரு மேட்டரை கையில சொல்றான். இங்க பாருங்க, நம்ம ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடக்குது, டான்ஸ், பியூட்டி கான்டெஸ்ட், அது இதுன்னு நிறைய கான்டெஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பெருசா எதுவும் கண்டுக்கிறதா தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றா அங்க சிங்கிங்கும் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிருது. உடனே அவன் அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு லேப்டாப் ஃப்ரீயா தராங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துக்கு தேவையான இன்டர்நெட் கனெக்ஷனும் ஃப்ரீ அப்படின்றத சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே குசியாயிருது. அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு அதையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம எப்படியாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணிடும்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே அவங்க அம்மா அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறதா வந்திருக்காங்க. ஆனா ஒரு பெரிய கண்ணாடியை போட்டுட்டு ரொம்ப ஜாலியா நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ஆட்டோல ஏறின உடனே ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிடுறா, நீ ஒன்னும் நடிக்க தேவையில்லை, ஒழுங்கு முறையா அந்த கண்ணாடியை கலட்டு அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா கண்ணாடி கலட்டணும்னு பார்த்தா அந்த கண்ணையே ஓங்கி பளிர்னு அப்பிருப்பான் போல அவங்க அப்ப. அந்த கண்ணு ஃபுல்லா ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கு, சம அடி போல. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுல நம்ம ஹீரோயினோட தம்பி, நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தம்பி மேல பெருசா ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆனா அந்த சின்ன பையனுக்கு அவங்க அக்கானா ரொம்ப பிடிக்கும். ஜாலியா வந்துட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவே சுத்தி வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு அக்கா எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தியா, நீ வெளியே போயிட்டு வந்தேல அப்படின்னு கேட்டா நான் எதுவுமே வாங்கிட்டு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டுட்டு எனக்கு 2 சாக்லேட்டாச்சும் நீ வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்னும் வாங்கிட்டு வரல, நீ போய் வேலையை பாடுற அப்படின்னா சரி ஒன்னாச்சும் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கியூட்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஆனா அவனை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த சின்ன பையனை கூப்பிட்டுட்டு நான் அம்மா உனக்கு சாக்லேட் தரேன்டா அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு தாய் கிழவி உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு வர மரியாதையே தெரியல, இங்க ஒரு பெரிய மனுஷி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், ஆசீர்வாதம் வாங்கணும்ன்ற அறிவெல்லாம் இல்ல அப்படின்ற பண்ணி கத்திட்டு இருந்தா. சரி வணக்கம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு மியூசிக் காம்படிஷன், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு சூப்பர் சிங்கரை ஹிந்தில ஹோஸ்ட் பண்றத ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன பையன் பாடிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஜட்ஜஸ் கிட்ட மார்க்கெட்டா அங்க இருக்கிற ஒரு சிங்கர் அவங்க வந்துட்டு உன் கியூட்னஸ்க்காவே 10 மார்க், நீ பாடினதுல ஒரு பிரச்சனை இல்ல, உன் கியூட்னஸ்க்கே 10 மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அங்க பார்த்தா நம்ம அமீர் கான் இன்னொரு ஜட்ஜா உட்கார்ந்துருப்பாப்ல. அவர் வந்துட்டு உனக்கு பாடுறதுக்கான தகுதியே இல்ல, உனக்கு ஒழுங்கா பாடவே தெரியல, ஒழுங்கு முறையா கிளாஸுக்கு போடா, இந்த மாதிரி காம்படிஷன் வராதா அப்படின்ற மாதிரி ஹாசா கத்தி போடுறாப்ல. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஷோல இன்னொரு மேட்டரையும் சொல்றானுங்க. என்னன்னா நம்ம அமீர் கானுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் அந்த கேஸ் கோர்ட்ல போய்கிட்டு இருக்கு. அதை பத்தியும் ஒரு சின்ன தகவல் ஆட்டோன போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவும் மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு அவங்க தம்பி இந்த பாட்டிக்கு சாப்பாடு வச்சுட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு ஷோ போடுறாங்க. இது ஒரு அவார்டு ஷோ. இது பெஸ்ட் ஃபீமேல் சிங்கருக்கான அவார்டு தரப்போறாங்க. அதை யார் தரப்போறாங்க, நம்ம அமீர் கான் அவர் தான் தரப்போறாப்ல. அவர் அங்க வந்துட்டு அந்த லெட்டர் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு போறப்ப இந்த நாமினேஷன் லிஸ்ட் எல்லாம் போட்டு கட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அம்மா ஒரு சிங்கரோட பேர் சொல்லி இவங்க தான் ஜெயிப்பாங்க பாரு அப்படின்ற மாதிரி பெட்டு கட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்ல இவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி பெட் கட்டுறாங்க. 2 பேருமே பெட் கட்டிட்டு சரி
சரி யாரு வின் பண்றாங்களோ அவங்க சொல்றத தோத்தவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோயின் வின் பண்ணிருக்காங்க. அங்க அவார்டு வாங்குறதுக்காக அந்த வின் பண்ண லேடி உண்மையான அந்த சிங்கர் அவங்க போய் அவார்டு வாங்கலான்னு போனா நம்ம ஹீரோயின் கனவுலே ஏதோ அவங்களே பாடி அவங்களே அவார்டு வாங்கின மாதிரி அவங்களே இப்ப அமெரிக்கான் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் இமேஜினேஷன்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா அவங்க அம்மா அந்த பெட்ல தோத்து போயிட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சரி நான் சொல்றத நீ செய்யணுமா அப்படின்னு கேட்டோம்னா சரி நான் நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கு, இந்த காம்படிஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன், நீ தான் அப்பா கிட்ட பேசி எப்படியாச்சும் பெர்மிஷன் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொன்னா அவங்க அம்மா வந்துட்டு இல்ல அதெல்லாம் முடியாது, அந்த அளவு ஒரு லூசு பைய அவன்கிட்டலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துறாங்க. அப்புறம் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இங்க பாருமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஒரு வழி இருக்கு, அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நீ ஏதாச்சும் கேளு, அவன் ஆமான்றவன் நம்ம அதே காரணமா வச்சு காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் சரிமா சரி அப்படின்னு ஜாலியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மூஞ்சில அந்த ஒரு காயம் இருக்குல்ல அந்த காயத்துக்கு மருந்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டுட்டு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பங்கார வீட்டுக்குள்ள வந்துட்டு அவன் வாட்டுக்கு டிவியை போட்டு அவன் வாட்டுக்கு ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னடா வெளிச்சம் படுது மூஞ்சில அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு ஐயோ அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த மேட்டரை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா சோத்துல கொஞ்சம் உப்பு இல்லையா, இது ஒரு பஞ்சாயத்துன்னு அந்த காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு சாப்பாடு வேணாம் ஒரு மண்ணு வேணாம் அப்படின்னு அங்க போட்டுட்டு அயவாட்டுக்கு கை கழுவ போயிடறான். நீங்க அவங்க அம்மா சோத்துல உப்பை போட்டுட்டு திரும்ப சாப்பிட கொடுக்க வரலாம் அப்படின்னு வந்து நின்றுகிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் அந்த மேட்டரை சொல்லலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப அவன் போயிட்டு ஹீரோயினோட அப்பா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஹீரோயினோட அம்மா கிட்ட போய் கேட்கிறான் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியா நான் நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னா சாரிங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை நாதாரி அவங்க அம்மா கையில வச்சிருந்த சாப்பாடு அப்படியே கீழே கொட்டி விட்டுறான். அந்த இடத்துல ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கையில இருந்த அந்த கான்டெஸ்ட் பேப்பரை வச்சு அதெல்லாம் தொலைச்சிட்டு சரி விடுமா இதை பத்தி கேட்க வேணாம் நம்மளே ஏதாச்சும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் போய் படுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா போயிட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு ரெண்டு பேருமா உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி டிவி பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசாம வந்துருமா இந்த ஆள்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிடலாம், நீ நானே எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் செட்டில் ஆயிடலாம், நான் தான் நல்லா பாடுறேன்னு ஏதாச்சும் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவங்க அப்பாவும் கிளம்பி ஏதோ ஒரு ஆபீஸ் ட்ரிப்போ அதுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு புது பாட்டுக்காக டியூன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிளாஸே மெய் மறந்து எங்கிட்டோ அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த கிளாஸ் டீச்சரும் பாத்துறான். பார்த்துட்டு இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கு மாதிரி ஆன்சர் சொல்லு இல்லைன்னா அடி நிச்சயம் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு வழக்கம் போல ஆன்சர் தெரியல. அதனால கையிலேயே பொலிர்னு பெரம்ப வச்சே கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக் டைத்துல சரி நம்ம லிரிக்ஸ் எழுதுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய் உட்கார்ந்தா அந்த இடத்துல சேட்டன் அந்த கிரஷ் இருக்கால அந்த பையன் வரான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்னு போனா சாக்லேட் வாங்கி வச்சுட்டு சரி தேங்க்ஸ் நீ கிளம்பு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு என்ன பேசுறதுனே புரியல. ஏன்னா எப்ப பாரு இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி எனக்கு யோசனை வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா அந்த சின்ன பையன் அவங்க தம்பி வந்துட்டு அக்கா சாக்லேட் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா சரி இந்த போய்த்தல அப்படின்னு அந்த சாக்லேட்டையும் கொடுத்துடுறான். கொடுத்துட்டு அங்க பார்த்தா ஒரு கிஃப்ட் இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட யாருமே அந்த கிஃப்ட் கொடுத்தா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு லேப்டாப் இருக்கு, அதோட ஒரு வருஷத்துக்கு இன்டர்நெட் ஃப்ரீயா இருக்கு, அந்த டேட்டா கார்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்ஸ்மா என்னமா பண்ண இதுக்கு அப்படின்னு கேட்டா என்னமோ பண்ணிட்டு போறேன் அதை பத்தி நீயே யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் வச்சு யூடியூப்ல அது இதுன்னு பார்த்து சமையல்லாம் செய்யறாங்க, ஃபன் வீடியோஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாள் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் ஒரு நாள் நைட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. ஒய்திஸ் கொலவரி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்கறப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று தோணுது, சரி நம்மளும் பாட்டு பாடி யூடியூப்ல அப்லோட் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வருது. அதனால சரின்னு டக்குன்னு லேப்டாப்லாம் தூக்கிட்டு போயிட்டு நைட்னு கூட பார்க்காம சரி ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு கிட்டார் தூக்கிட்டு நின்றா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே புரியல. இது நம்ம அப்பங்காரனுக்கு தெரிஞ்சா காண்டாயிருவானே அப்படின்ற மாதிரி யோசனை வர ஆரம்பிக்குது. இங்க நம்ம ஹீரோயின் அக்காடமின்னு ஹீரோயினோட அம்மாவும் அவங்கள தேடிக்கிட்டு வந்தா ரூம்ல ஒரு மணி சோகமா உட்காந்துருக்கா. வந்துட்டு சரி என்ன உன் மூஞ்சி தெரியக்கூடாது ஆனா வாய்ஸ் தானே அதுக்கு முக்கியம், இந்த குர்காவை போட்டுட்டு நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்காவை தூக்கி போடுறான். ஏமா இதெல்லாம் எப்படிமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், அவங்க நீ பாடுறதுக்காக தான் பார்க்க போறாங்க, உன் மூஞ்ச ஒண்ணு அவங்க பார்க்கணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்காவை கொடுத்துட்டு அவங்க அம்மா வெளியே போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அந்த குர்காவை போட்டுட்டு பாட்டு பாடுறாங்க. ஏதோ மெய் மறந்து ஏதோ பெரிய அவார்டு ஃபங்க்ஷன்ல பாடுற மாதிரியே ஒரு நினைப்பு நம்ம ஹீரோயினுக்கு. அப்படியே பாட்டை பாடி அதை அப்லோட் பண்ணிட்டு சரி வியூஸ் வருதா இல்லையா அப்படின்னு என்னம்மானியே யூடியூப் ஸ்டுடியோல போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தனும் வந்து பார்த்ததா தெரியல. நம்ம ஹீரோயின் காண்ட் ஆயிட்டு அதை மூடி வச்சுட்டு சரி போங்கடா இது ஒரு கேவலமான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு கிளம்பி போயிடுறான். டியூஷனுக்கு போனா நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த டியூஷன்ல இருக்க டீச்சர் வந்துட்டு எப்ப பாரு லேட் ஆகல உனக்கு இதே பழப்பா போச்சு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா சரி சாரி மேடம் இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா வந்துடுறேன்
தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த மேடம் போயிட்டு சரி இடம் இருக்கிற இடத்துல போய் உட்காரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பாக்குறா. அங்க ஒரு இடமும் இல்ல. அதனால போயிட்டு அந்த டைனிங் டேபிள் மேலேயே வெளியே உட்கார்ந்துடுறான். இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க. அந்த டீச்சரும் பார்த்து காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு சரி யூடியூப்ல போட்டது அது என்னதாச்சும் ஒருத்தனாச்சும் பார்த்தானா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் பார்த்துட்டானுங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம சந்தோஷம். நம்ம பாடினதே 12,000 பேர் பார்த்திருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பினஸ் உண்டாய் உருகி ஓடுது. அதை போய் அவங்க அம்மாட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, நீங்க சூப்பரா பாடுறீங்க அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப சந்தோஷம். உடனே லேப்பை தூக்கி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்த உடனே இந்த லேப் யாரோடது அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அது என் தம்பி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உன் தம்பிக்கு வேற வேலையே இல்ல, அவன் வீட்டுல இருக்க வீணா போன பொருள் எல்லாம் இங்க கொடுத்து அடைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல. சரி வாங்க நம்ம எல்லாருமே படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு அதெல்லாம் வேணாம், பொண்ணுங்கெல்லாம் படிக்கணும், அழகா இருக்கணும், வெயில போய் கருத்து பிடிச்சுனா எவன் கல்யாணம் பண்றது, ஒழுங்கா படிக்கலனாலும் எவன் கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு எல்லாரையும் படத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினோட அம்மா வந்து கொஞ்சம் சோகம் ஆயிடுது. அவன் போயிட்டு ஹீரோயின் அதெல்லாம் இல்ல, நீங்க போங்க, நான் பாட்டு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஹீரோயினும் பாட்டை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோடும் பண்ணி விட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஓவர் ஃபேன் பேஸ். அவங்க டியூஷன்ல இருக்க பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாருமே யூடியூப்ல நம்ம ஹீரோயின் பாட்டை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு உள்ள ஒரே பூரிப்பு. அப்படியே ஒரு நாள் டியூஷன்ல போய் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த டியூஷன் மாஸ்டர் அந்த மேடம் இருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த நியூஸ் பேப்பர்ல அப்படி என்ன நியூஸ் ஹெட்லைன்ல போட்டிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லயே நம்ம ஹீரோயினை பத்தின நியூஸ் தான். இந்த சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல இருந்து ஒரு பொண்ணு பாட்டு அப்லோட் பண்றா, அது மாசா இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உடனடியா போய் நம்ம அந்த நியூஸை படிச்சே ஆகணும் அப்படின்னு டியூஷன்ல டெஸ்ட் ஓடிட்டு இருக்கும். அந்த டெஸ்ட் பேப்பர்ல ஒன்னத்தையுமே பெருசா எழுதாம அந்த டியூஷன் மாஸ்டர் போய் கொடுக்குறா. அந்த மேடம் என்ன நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு முறையா நாளைக்கு வரப்ப உங்க அம்மாட்ட சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பெருசா ஒரு ஃபீலிங்குமே இல்ல. அந்த மிஸ்ஸுக்கு அது பிடிக்கல. இங்க வா, உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்க்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உடனே டியூஷன் அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி பேசினா அதுக்குதான் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறீங்களா, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த மிஸ் காண்ட் ஆயிடுறா. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் உங்க அப்பா தானே கெடுக்கிறாரு, அதனால நீ உங்க அப்பாட்டே சைன் வாங்கிட்டு வா அப்படின்றா. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஐயோ வேணாம் மேடம் அப்படின்னா கேட்கறதா தெரியல, இல்ல நீ உங்க அப்பாட்ட தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் சரி வழியில போய் நான் போய் அந்த நியூஸ் ஏச்சும் படிக்கிறேன் அப்படின்னு அரக்க பறக்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அந்த வீட்டுல இருக்க நியூஸ் பேப்பரை யாருக்குமே தெரியாம தூக்கிட்டு ஓடி போயிடுறா. அதை அந்த சின்ன பையன் அவங்க தம்பி மட்டும் பாத்துடுறான். அந்த நியூஸ் பேப்பரை தூக்கிட்டு போயிட்டு மொட்டை மாடல உட்காந்து அந்த நியூஸை படிச்சுக்கிட்டு இருக்க பின்னாடி அந்த சேட்டன் அவன் வரான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கான். இதை நீ தான் பண்றேன்னு எனக்கு தெரியும், உன் வாய்ஸ் என்னால ரெகனைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. இது வேற யாருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல எனக்கு வேற யாருக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிறான். சரி இதை யார்ட்டி சொல்லிடாத, ஒழுங்குமுறை தான் இப்ப இருந்து கிளம்பு அப்படின்னு அவன் அங்கிருந்து துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அந்த அப்பங்காரை வந்துட்டு நியூஸ் பேப்பர் எங்க அப்படின்னு கேட்டா அந்த சின்ன பையன் வந்துட்டு இன்னைக்கு நியூஸ் பேப்பரே நல்லப்பா, நீங்க என்ன நியூஸ் பேப்பர் என்னன்னு கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசிடுறான். சரி டிவியாச்சும் பார்ப்போம் அப்படின்னு டிவியை போட்டா டிவி நம்ம ஹீரோயினை பத்தின நியூஸ் தான். இதை பார்த்தோன்னே இந்த வாய்ஸை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மா அவங்க தம்பி 3 பேருமே பதறி போயிடுறாங்க. இந்த கேப்ல அந்த சின்ன பையன் என்ன பண்றானா அவங்க அப்பையும் காஃபி குடிச்சுக்கிட்டு இருப்பான். குடுக்குன்னு ஓடி போய் அப்பா இங்க பாருங்க நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு காஃபியை மேலேயே தட்டி விட்டுறான். இதுல கடுப்பான என்ன அந்த டீச்சரை போய் துவைக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்க போய் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த நியூஸை சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினோட இமெயிலுக்கு நிறைய வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன வீடியோஸ்னா எல்லாருமே தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு வீடியோஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு மேடம் அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அமீர் கான் அவர் வந்து இந்த படத்துல ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா இங்க பாரு உன் வாய்ஸ் சூப்பரா இருக்கு, என் படத்துல பாடுறதுக்கு நான் உனக்கு சான்ஸ் தரேன், நீ வந்து என் படத்துல பாடுறியா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்போம். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவன் தான் கூப்பிட்டுருக்கானா, ஏஆர் ரஹ்மான் கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போலாம், சீக்கிரமா படுப்போம் அப்படின்னு படுத்து எந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போகலான்னு போனா இப்ப அந்த டியூஷன் மிஸ்ஸுக்கு சைன் வாங்கிட்டு போய் அந்த பேப்பர்ல கொடுக்கணும். அதுவும் உங்க அப்பாட்ட தானே வாங்கணும், அதனால அவங்க அப்பாட்ட போய் கொடுத்தா அதை பார்த்துட்டு எவ்வளவு மார்க் அப்படின்றான். 30 அப்படின்னா எவ்வளவுக்கு 100க்கு, அப்ப ஃபெயில் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு சரி போய் உங்க கிட்டார் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டார்ல அந்த வாசிக்கிறதுக்கான அந்த ரிங்ஸ் அந்த வயர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த காப்பர் வயர்ஸ் அப்புறம் சில்வர் வயர்ஸ் அந்த வயர்ஸை ஃபுல்லா புடிங்கி விட்டுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. அன்னைக்கு ஸ்கூல்ல ஃபுல்லா ஒரு மாதிரி சோகமாவே உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த சேட்டன் அவன் வந்துட்டு
நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு என்னென்னமோ ட்ரிக் எல்லாம் போட்டு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் காண்டிட்டு, டேய் உனக்கு அறிவே இல்லையா, கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்ல, சோத்துல உப்பு போட்டு தானே திங்க, எப்ப பாரு விரட்டிக்கிட்டே இருக்கேன், என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க, என் கண்ணில் படாத ஒழுங்குதான் ஓடி போயிடுறா அப்படின்ற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்திடுறாங்க. அந்த பையன் திட்டு வாங்குறத சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பையனுக்கு ஒரு மாதிரி சோகமாயிருது, அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அந்த ஹீரோயினோட அப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு நம்ம எல்லாருமே போகணும் அப்படின்ட்டு அவன் அந்த சின்ன பையன் அப்புறம் ஹீரோயினோட அம்மா 3 பேருமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை வீட்லயே விட்டுட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ரெடி ஆயிட்டு வந்தா, சரி கழுத்துல நெக்லஸ் போட்டு வா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினோட அம்மாவும் என்னென்னமோ சமாளிக்கிறாங்க, இல்ல அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா, இல்ல உள்ளதா இருக்கும் நீ போய் எடு அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பொடி தட்ட ஆரம்பிச்சு. போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அந்த நெக்லஸ் என்னமா பண்ண அப்படின்னு கேட்டா, அதை வித்துட்டேன், அதை வச்சுதான் லேப்டாப் கூட நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்கா. இதை ஃபுல்லா அந்த அப்பங்காரே ஒட்டி கேட்டுறான். ஒட்டி கேட்டதுக்கு அப்புறம் கூட இவங்க 2 பேரும் சமாளிக்கிறான் அப்படின்னு என்னென்னமோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அவன் காண்டாயிட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினே அவங்க தம்பி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க அடி வாங்குறத ஹீரோயினால கேட்க முடியல. வெளியே வந்துட்டு அவங்க எனக்காக தான் இதை பண்ணாங்க, லேப்டாப் வாங்குறதுக்கு தான் இதை பண்ணாங்க, இதை போய் வித்துட்டு அந்த நெக்லஸ் நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பேசினா, ஓ இதுக்காக தான் பண்ணலா, சரி அவங்க அம்மாவை அடிக்கிற நெக்லஸ் வர வேணாம், நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை தூக்கிட்டு போய் இந்த மாடியில இருந்து கீழே போட்டுரு, அது சரியா உடஞ்சு போட்டு, அது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறோம். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சரி போய் துறையா, உனக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு அந்த லேப்டாப்பையும் போய் கீழே போட்டுறாங்க. கீழே போட்டு அந்த லேப்டாப் சல்லியா தெரிச்சு போயிருது. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சோகம், அவங்க அம்மாவுக்கு சார் நம்மளால இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சோகம். இந்த சோகத்தோட ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் சோகமா இருக்குது, அந்த சேட்டன் அந்த பையனும் ரொம்ப சோகமாயிடும். சரி பரவாயில்ல, ஏதோ கோவத்துல தான் பேசிருப்பா, நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு போய் பேசினா நம்ம ஹீரோயின் சாரி கேட்கறாங்க. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசு அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த அமெரிக்கான் ஒரு மியூசிக் ஆஃபர் கொடுத்தாருல, அந்த ஆஃபரை பத்தி நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி அது நல்ல ஐடியா தானே, நீ பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டா, அந்த ரொம்ப கெட்ட வேண்டா, அவன் ஒய்ஃப் கூட அவன் கூட இல்ல, டைவர்ஸ் வாங்கிட்டா, இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காகிட்ட அவன் போய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டா, எங்க அப்பாவும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, ஆனா எங்க அம்மா எல்லா மேட்டரையும் என்கிட்ட சொன்னாங்க, அதுல யார் மேலேயுமே தப்பு இல்ல, எங்க அப்பா மேலேயும் இல்ல எங்க அம்மா மேலேயும் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகம் ஆயிடுறான். சோகமாயிட்டு சாரா தெரியாம சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருப்பே ஹீரோயின் இன்னொன்னத்தையும் அவன் சொல்றான், என்னன்னா இங்க பாரு என் லேப்டாப் சரியா உடஞ்சு போச்சு, அதனால இப்போதைக்கு என்னால யூடியூப்ல எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியாது, நான் என்னோட ஃபேஸ்புக் யூடியூப் எல்லா அக்கௌண்டோட பாஸ்வேர்டு தரேன், நீ அதுல போயிட்டு என்னால இப்படி பண்ண முடியாது, கொஞ்ச நாளைக்கு நான் வரமாட்டேன், ஆன்லைன் வரமாட்டேன் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறியா அப்படின்னு கேட்ட உடனே அவனு சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, சரி உன் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லு, அப்பனா தானே என்னால போட முடியும் அப்படின்னு போய் கேட்டா நம்ம ஹீரோயின் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த பேனா எடுத்து அவன் கையில எடுத்து கிறுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் பேரை தான் நம்ம ஹீரோயினும் பாஸ்வேர்டா வச்சிருக்காங்க. இதுல அவனுக்கு தெரிஞ்சு போயிருது, இவளுக்கு நம்ம மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சு போயிருது. இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அந்த சந்தோஷத்தோட ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷத்தோட வரா. என்னன்னா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சான். அவன் இங்க இருந்து சவுதிக்கு போறானா, சவுதிக்கு போனவனா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சான். இதெல்லாம் பேசி எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினோட அம்மா இதுக்காக நான் ஸ்பெஷலா ஃபியூச்சர் தான் பண்ண போறேன் எங்க ஐயா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்க சரி நம்ம இன்னைக்கு வெளியே சாப்பிட போலாம், எல்லாருமே போலாம், நீ வாயின்சு அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்கு உடனே சந்தோஷம் ஆயிருது. சரி நம்ம எல்லாம் ஒன்னா போய் இன்னைக்கு வெளியே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அவன் இன்னொன்னு கையில சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா கொஞ்சம் அப்படியே நழுவி ஓடிடலாம், ஹீரோயின் கண்ணில் பட வேணாம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த ஆளுக்கு ப்ரொமோஷன் நார்மலா கிடைக்கல. இந்த கம்பெனியோட ஓனர் அவனோட பையனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு, நீ கட்டி வச்சேன்னா உன்னை ப்ரொமோஷன் தரேன், உன்னை ஒரு பெரிய போஸ்டிங்ல உட்கார வைக்கிறேன் அப்படின்னு ஒரு டீலிங்க அந்த நாய் போட்டிருப்பான். பொண்ணை வேலை பேசிட்டு தான் இவனும் அந்த ப்ரொமோஷனை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இதெல்லாம் ஹீரோயினோட அம்மாவுக்கு முன்னாடியே தெரியும். நம்ம ஹீரோயின் போயிட்டு இதெல்லாம் உனக்கு தெரியுமாமா அப்படின்ற மாதிரி நைட்டு கேட்டா, எனக்கு தெரியும், நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் போயிட்டு, மா பேசாம வாமா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா, இந்த வீட்லயே நம்மளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, நம்ம எக்கேடு கட்டு போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை, நம்ம பேசாம போயிடலாம், தம்பியை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோயினோட அம்மா, ஏடி தம்பியை மட்டும் விட்டுட்டு போய் சொல்ற, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா, அந்த ஆளுக்கு ஆம்பளை பசங்க தான் பிடிக்கும், பேசாம தம்பியை விட்டுட்டு போயிடலாம், நம்ம இங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மாவுக்கு காண்டாயிருது, இனிமே அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அங்க எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தா, அமெரிக்கானுக்கு டைவர்ஸ் முடிஞ்சு போச்சு. யாரு வின் பண்ணானா அமெரிக்கானோட ஒய்ஃப் சைடு தான் வின் பண்ணிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு பொடி தட்ட ஆகுது. உடனே ஒரு நோட் எடுத்து பிளான் நம்பர் 29 போட்டு நம்ம அமெரிக்கானோட பேர் எழுதுறாங்க. இந்த படத்தோட பேர் சக்திகுமார் எழுதுறாங்க.
என்னன்னு பார்த்தா இவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் வாங்கி தரணும்னு நம்ம ஹீரோயின் போட்ட 29வது பிளான் தான் இது. ஆல்ரெடி போட்ட 28 பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த நியூஸை பார்த்துட்டு மறுநாள் டியூஷன் போனதுக்கு அப்புறம் அந்த சேட்டன் அந்த பையன்ட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் மொபைலை குடுறா, நான் சக்திகுமாருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கால் பண்ணா அது சொல்றான், அம்மா 10 ரூபா தான் இருக்கு, மிஸ்டு கால் மட்டும் கூட ஆத்திர வருஷத்துக்கு மிஸ்டு கால் தான் தர முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோட ஹீரோயின் கேட்டா ஏன்னா ரீசார்ஜ் கூட பண்ண மாட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. சாரி அந்த ஒரு தடவை மிஸ்டு கால் கூட அவர் எப்படி கால் பண்ணுவாரு, இல்ல கால் பண்ற வரைக்கும் நம்ம மிஸ்டு கால் தரலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு மிஸ்டு காலா கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அவன் திரும்ப கால் பண்ண மாதிரியே தெரியல. இதுல ஹீரோயின் காண்ட் ஆயிட்டு அந்த சேட்டன் அவனையும் திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டு அங்க இருக்கிற ஒரு போஸ்ட் மரத்துல பேக கொண்டு முட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. கோவத்தை ஃபுல்லா அந்த பேக் மேல கட்டிட்டு இருக்கா. அப்ப சேட்டன் ஓடி விட்டு ஏமா சக்திகுமார் கால் பண்ணா வாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஓடி போய் காலை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொல்றா, சரி நான் நாளைக்கு வந்துடுறேன், நீங்க ஃபிளைட்டை புக் பண்ணிருங்க, என்ன ஏர்போர்ட்ல பிக்கப்பும் பண்ணிருங்க, நாங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு ஹெல்ப்பும் கேட்கிறா, நான் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இந்த ஹெல்ப்பை வந்து நாங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. சரி இப்ப நம்ம எப்படி இங்க இருந்து மும்பைக்கு போறது, ஏன்னா ஃபிளைட்ல அவங்க அரேஞ்ச் பண்ணிடுறேன்ட்டாங்க, ஆனா மும்பைக்கு நம்ம எப்படி போறது, ஸ்கூலுக்கு போலன்றது வீட்டுல தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த சேட்டன் நான் வந்து ஒரு மேட்டர் சொன்னான், நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப வாட்டர் கேன் மறந்து வச்சுட்டு வந்துரு, உங்க அம்மா எப்படி அதை கொடுக்கறதுக்காக ஓடி வருவாங்க, நீ ஸ்கூல் வேன்ல ஏறதையும் பாத்துருவாங்க, அப்படின்னா நீ ஸ்கூலுக்கு வந்த மணி ஆயிரும். நீ ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேர்ள்ஸ் பாத்ரூம் இருக்குல்ல அது வழியா நீ வெளியே வந்தேன்னா பின்னாடி ஒரு பாதை இருக்கு, அங்க வந்து நம்ம ஸ்கூல்ல டெரரிஸ்ட் அட்டாக் முன்னாடி நடந்தப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சு போறதுக்காக எக்ஸிட் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்று இருக்கு, அது வழியா நம்ம போயிடலாம், நீ ரிட்டன் அதே மாதிரி உள்ள வந்துட்டேன்னா நீ ஸ்கூல் வேன்ல போயிட்டு வீட்டுக்கு போயிடுவா, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சரி ஃபிளைட் டிக்கெட்டை யாரா எடுக்கிறது அப்படின்னு கேட்டா நான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேன், எனக்கு ஒரு பஞ்சாயத்து இல்ல அப்படின்ற மாதிரி பேசிடலாம். அதே மாதிரி இவங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லாருமே நடக்குது. இவனும் ஃபிளைட் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறான், அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட இவனும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்க ஒரு பூட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே சேட்டனை காய்ச்சி மூஞ்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடா, இந்த பூட்டை தாண்டி எப்படா போறது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நீ இப்படி ஏறி குதிச்சு போயிரு அப்படின்னா சரி நான் வரப்ப எப்படா வருவேன், எனக்கு 8 மணி நேரம் இருக்கு, நான் அதுக்குள்ள இந்த பூட்டை என்ன தேய்ச்சி பண்ணிடுறேன், நீ வரப்ப சேஃப்டியா வந்துருவோமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த செவத்தை தாண்டி விட்டு நம்ம ஹீரோயினா அங்கிட்டு போக வச்சிடறான். ஹீரோயின் அங்கிட்டு போன உடனே நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி நான் பூட்டெல்லாம் உடச்சிடுறேன், ஒன்னும் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறான். அதை கேட்டு அது இல்லடா நான் முதல் சொல்றத என்னன்னு கேள்றான் அப்படின்ட்டு ஒரு மேட்டர் சொல்றான். என்னன்னா நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறான். அங்கிருந்து போயிட்டு ஃபிளைட்ல எல்லாம் ஏறிட்டு சீட்ல உட்காரலாம் அப்படின்னு போனா ஒரு கிளை போட்டு நம்ம ஹீரோயினோட சீட்ல உட்காந்துக்கிட்டு இருப்போம். உட்காந்துட்டு இதெல்லாம் ஒரு சின்ன டிராவல் தான், நீ வேற எங்கேயாச்சும் உட்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் காண்டாயிட்டு யோ மூடிட்டு வாயா நாங்க உட்காடுறேன் அப்படின்னு அவனும் மாறி உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் போயிட்டு லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒருத்தன் வந்து பிக்கப் பண்ணிட்டு அமெரிக்கான பாக்குறதுக்காக அங்க போறானுங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பாட்டு, அது வந்து கொஞ்சம் செக்ஸியான லிரிக்ஸோட ஒரு பாட்டு, ஒரு ஃபாஸ்ட் பீட் பாட்டு, இந்த பாட்டை தான் கொடுத்து நீ பாடணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம அமெரிக்கானு. அது மட்டும் அவன் வாய்ஸ் சூப்பரா இருக்குமா அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை சரி நம்ம போய் பாடலாம் அப்படின்னு போனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த பாட்டு ஒழுங்காவே பாட முடியல, ஒரு மாதிரி அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காவே இருக்கு, அவங்களால பாட முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கூட்டிட்டு வந்தவன் சிரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அமெரிக்கானுக்கு வந்துச்சு ஒரு கோவம், செவுல்ல ஒரு அப்பு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு சரி உன்னால பாட முடியலன்னா பரவாயில்ல, நீ கிளம்பி நான் வேற யாராச்சும் வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமெரிக்கான் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் பாத்ரூம் போயிட்டு வரேன் சார் அப்படின்னா நம்ம அமெரிக்கான் சரி பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க யோசனை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கதவை திறந்துட்டு வெளியே வந்தா இங்க ப்ரொடியூசர் வந்துட்டு அமெரிக்கான கத்திக்கிட்டு இருக்கான், டேய் உன்னை வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்தே பைக்காட் பண்ணிட்டானுங்க, அதாவது நீ மியூசிக் டைரக்ஷன் பண்ணா எவனுமே பாட மாட்டோம்ட்டாங்க, நீ ஒழுங்கு மரத்தை இந்த இடத்த விட்டு வெளியே போயிரு, நான் வேற மியூசிக் டைரக்டர் வச்சு எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இங்க அமெரிக்கான இல்ல நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் உங்களோட பேசணும் சார் அப்படின்ற மாதிரி பேசணும்னா எல்லா மேட்டரும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் உங்களை வந்து பைக்காட் பண்ணிட்டாங்க, அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏன் நீங்க ஃபாஸ்ட் பீட் போடணும்னு நினைக்கிறீங்க, ஏன் ஸ்லோவா சாங் போட்டா யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டவொடனே அதெல்லாம் ஒரு காலமா இப்பெல்லாம் யாருமே அந்த மாதிரி கேட்கறது இல்ல அப்படின்ற மாதிரி அமெரிக்கான்னு சொன்னா ஏன் ஆஷிகி 2ல எல்லா சாங்குமே ஸ்லோவா தான் இருக்கும் ஆனா எல்லாமே ஹிட் ஆச்சுல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அமெரிக்கானுக்கு ஒன்று தோணுது, நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட டியூன் வந்து இந்த பாட்டுக்கு கரெக்டா இருக்கும், பேசாம அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூனை போட ஆரம்பிச்சிடும். இங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பாட்டுல செக்ஸின்னு ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டை ஃபுல்லா தூக்கிட்டு நான் சக்தின்னு போட்டுக்கிட்டா அப்படின்னு அந்த லிரிக்ஸ் எழுதுன அந்த சார்ட்ட போய் கேட்கறாங்க. அந்த சரிம்மா நீ போடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாய்ஸ் சூப்பரா இருக்கு, எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இங்க அந்த பழைய ட்ராக்கை போட்டோன்னா நம்ம ஹீரோயினும் போய் பாடுறாங்க.
அங்க இருக்கிற எல்லாருமே வாயடைச்சு போயிடுறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு. எப்பா என்ன வாய்ஸுமா உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் ஆயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுது. நம்ம அமீர் கான் சரி நானே போய் நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு ஏர்போர்ட்டுக்கு டிராப் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட வாய்ஸை பத்தி இப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சரி சார் நான் ஒரு ஹெல்ப் கேட்டல, அந்த ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம அமீர் கான் சரி என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டா, எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் வாங்கி தரணும், உங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டா ஒரு லாயர் வாதாடினாங்களா அவங்க நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டா, நம்ம அமீர் கான் போயிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் எனக்கு வாதாடின உன்னை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, அந்த தான் தோத்துட்டால எனக்கு அதெல்லாம் வேணாம் அவங்க தான் வேணும் அப்படின்னு நம்ம அமீர் கான் என்னமோ சமாளிக்க பாக்குறாப்ல. ஆனா ஒண்ணும் முடியல. சரி நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு கால் ரெண்டு பேரும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கட் பண்ணிடுறானுங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சோகம் ஆயிருது. நம்ம ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அமீர் கானுக்கு ஒரு மாதிரி நெஞ்சடைச்சிருது. சரி திரும்பவும் கால் பண்ணி என் மேலதான் தப்பு, நான் அப்படி கத்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி பேசிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு எல்லா மேட்டரையும் சொல்லிடுறாங்க. சொன்னா சரி அடுத்த மாசம் வா அப்படின்னு சொன்னா, அடுத்த மாசம் முடியாது கொஞ்சம் சீக்கிரமா பாரு அப்படின்னு, சரி அடுத்த வாரம் வாயா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. இதை சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி என்ஜாய் ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்கா போயிட்டு ஏர்போர்ட்ல டிராப் பண்ணா நம்ம ஹீரோயின் சரி எப்படா ஸ்கூலுக்குள்ள போறது அப்படின்னு போய் பார்த்தா, அந்த சேட்டன் அதை வந்துட்டு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ல ஒரு பூட்டு இருக்கும்ல அந்த பூட்டை உடச்சிட்டான். அது வழியா இவங்களும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க தம்பி அவங்க உள்ள வரான். உள்ள வரத பார்த்துட்டு டேய் ப்ளூ டப்பாவையும் செலோ டேப்பையும் எடுத்தியா அப்படின்னு கேட்டா, இல்லையே நான் எடுக்கலையே அப்படின்ற மாதிரி கியூட்டா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் சட்டையில ஒரு செலோ டேப் போட்டிருக்கும், இதை எடுத்துட்டு அப்ப இதை யார் எடுத்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி கத்திடுறாங்க. கத்திட்டு இதுக்குதான் என் பொருள் எல்லாம் தொடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நான் அக்காக்காக கிஃப்ட் தானே பண்றேன், அக்கா ஏன் என்ன திட்டுறா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து எனக்காக யாரும் கிஃப்ட்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுருக்கா. அப்படியே ஒரு வாரம் போகுது. நம்ம அமீர் கான் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூடி அந்த லாயரை பாக்குறதுக்காக அவங்க லாயர் ஆபீஸ்க்கு போறாங்க. லாயர் ஆபீஸ்க்கு போன உடனே அந்த லாயர் வந்துட்டு சரி நீ உள்ளவா அப்படின்னு அவன் அமீர் கானுக்கு பின்னாடியே போறாப்ல. அமீர் கான் வரத பார்த்துட்டு நீ இல்ல நீ மூட்டை அங்கேயே உட்காரா அப்படின்னு சொன்ன உடனே அமீர் கான் வந்துட்டு இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறான். உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லா நடந்த கதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி எதுக்காகமா நீ டைவர்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு அந்த லாயர் கேட்டா, ஒரு நாள் எங்க அம்மா வாட்டர் ஹீட்டரை ஆன் பண்ண மறந்துட்டாங்க, அதுக்காக எங்க அப்பா எங்க அம்மாவோட கையவே உடச்சிட்டா மேடம் அப்படின்னு. சரி நான் உனக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தரேன், இதெல்லாம் போயிட்டு உங்க அம்மா கிட்ட படிச்சு காட்டிட்டு எல்லா பேப்பர்லயும் நீ சைன் வாங்கிட்டு வா, நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபைலையும் நம்ம ஹீரோயின் கொடுத்து விடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வெளியே வந்தோடனே உன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் மேடம் அப்படின்றான். ஒன்னும் சொல்லலாமா நான் அமீர் கானை சொன்னேன் அப்படின்னு நம்ம அமீர் கான் நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், கம் ஆன் கிவ் மீ a hug அப்படின்னு கட்டி குடிக்க போறான். அவங்க வந்துட்டு டேய் முழுக்க போயிடுறா இனிமே இங்க வரவே வராதுடா அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்தி விட்டுறாங்க நம்ம அமீர் கானை. இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ல இருக்க மேட்டர் எல்லாம் படிச்சு காமிச்சிட்டு இந்தாமா சைன் பண்ணிட்டேன்னா டைவர்ஸ் வாங்கிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாமா, இப்ப நானும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா அதெல்லாம் முடியாது, அவர் இல்லைன்னா நமக்கு யாரு சோறு போடுறது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இங்க பாரு இவ்வளவு நடந்து இவங்களுக்கு இந்த பொறுப்புன்றதே வரல, அந்த இல்லைன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காண்டாயிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க இருக்கிற பக்கெட்டை ஃபுல்லா போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அடிச்சுட்டு இருக்கப்பதான் அங்க ஒரு ப்ளூ டப்பா செலோ டேப் இதெல்லாம் பாக்குறான். இதெல்லாம் ஏன்டா இங்க இருக்கு அப்படின்னு அதை போய் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட உடஞ்சு போன லேப்டாப் இருக்கும்ல அதை யாரோ அங்க உட்காந்து க்ளூ செலோ டேப் எல்லாம் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தாலே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிருது நம்ம தம்பி தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. அந்த லேப்டாப்பை தூக்கிட்டு அந்த தம்பி கிட்ட வந்து நம்ம தம்பியை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தாலாம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்க போய் ஏங்கா நீ அதுக்குள்ள போய் எடுத்த, நான் தான் முழுசா ரெடி பண்ணிட்டு வந்திருப்பேல அப்படின்ற மாதிரி கியூட்டா பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அழுகலையா வந்துருது. அதுக்கப்புறம் சரி சாட்டா தம்பி உனக்கு திட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த தாய் கிழவி வந்துட்டு உங்க அம்மாட்டி நீ போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல, அம்மாவோட தப்பு தான், நான் தான் டைவர்ஸ் வாங்கி தந்துடுறேன், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலான்ற, அம்மா அதெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அந்த தாய் கிழவி அப்பதான் ஒரு மேட்டர் சொல்றான். நீ வந்து பிரெக்னண்டா இருக்கிறப்பே நீ பொண்ணுன்றத உங்க அப்பையும் தெரிஞ்சுக்கிட்டான், அபார்ட் பண்ணிட சொன்னா. ஆனா உங்க அம்மா தான் சண்டை போட்டு இல்ல என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, என் பொண்ணை நானே வளர்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்ணா பிறந்துச்சுன்னா அப்பா அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு உன்னை பெத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிருது. அதனால அங்க இருந்து உடனே ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு அவங்க Facebook யூடியூப் எல்லா ஐடியையும் டெலிட் பண்ணி விட்டுறாங்க. சரி நம்ம அம்மா நமக்காக என்னென்னமோ பண்ணிருக்காங்க, நம்மளும் பேசாம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம அம்மாக்காக வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளும் ஓட ஆரம்பிக்கிறது. இங்க இருந்து அவங்க சவுதிக்கு போறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்துட்டு சரி உன் ஃபைனல் எக்ஸாம்லாம் என்னைக்கு அப்படின்னு கேட்டா அடுத்த மாசம் 20ஆம் தேதியோட முடியுதுப்பா அப்படின்னு. சரி நான் 20ஆம் தேதியே டிக்கெட் புக் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிடுறான். அந்த இடத்துல நம்ம அமீர் கான் கால் பண்ணி
பண்ணிட்டு 20ஆம் தேதி நடக்க போற அந்த கிளாமர் அவார்ட் ஷோக்கு உன்னை நாமினேட் பண்ணிருக்காங்க பெஸ்ட் சிங்கருக்காக நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா, இல்ல சார் நான் வந்து டைவர்ஸ்லாம் எதுவும் எங்க அம்மாவுக்கு வாங்கி தரல, நான் அவங்களோட சவுதிக்கு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வாய்ஸ் உண்மையே சூப்பரா இருக்கு, சரி இருந்தாலும் பரவாயில்ல ஓ வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அமிகன் பேசிடுறான். இங்க வந்து 4 ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஸ்கூலோட லாஸ்ட் டே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அம்மா அங்க வந்திருக்காங்க. அங்க போயிட்டு அந்த சேட்டன் அந்த பயம் போயிட்டு அவங்க அம்மாட்ட நல்ல விதமா பேசிட்டு, நாங்க 2 பேரும் இதானே லாஸ்ட் டே, கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வந்துடுறோம், இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் தானே அப்படின்ற மாதிரி பேசின உடனே ஹீரோயின் அம்மா சரி வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்க போயிட்டு சேட்டன் வந்துட்டு அமீர் கானுக்கு கால் பண்ணி கொடுத்தா, அமீர் கான் வந்துட்டு நீ இப்ப கூட ஊன்னு சொல்லு, உன்னை நாங்க பாத்துக்கிறோம், இங்க நிறைய என்ஜிஓ அது இதுன்னு இருக்கு, உன்னோட படிப்பு செலவு எல்லாத்தையும் கூட நானே பாத்துக்கிறேன், நீங்க கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி பேசுறான். ஆனா இல்ல சார் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ சவுதிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாத அப்படின்ற மாதிரி பேசிட்டு அமீர் கான் போனை கட் பண்ணிடுறான். இங்க இவனுங்க தீம் பார்க்கு ஃபுட் கோர்ட் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் விற்கிற கடைக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கிட்டார் எடுத்து வாசிச்சா அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கானு கை தட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. சேட்டனுக்கு அந்த கிட்டாரை எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினுக்கு வாங்கி தரணும்னு ஒரு ஆசை, ஆனா அவன்கிட்ட காசு இல்ல, அதனால ஒரு சீடியை மட்டும் வாங்கி தரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு ரூம் எல்லாம் சுத்தி காமிச்சா இப்ப ஹீரோயின் கூட எடுத்த எல்லா போட்டோவையும் பிரிண்ட் பண்ணி ரூம் ஃபுல்லா மாட்டி வச்சிருக்கான். இப்படியே 4 ஓட ஆரம்பிக்குது, எல்லா எக்ஸாம்ஸும் முடியுது. லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், உன்ன மாதிரி ஒருத்தனை என் வாழ்க்கையிலே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசின உடனே அவனும் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டு பேசுறான். இங்க வீட்டுக்கு வந்தோடனே எல்லா பேக்கேஜையும் பேக் பண்ணிட்டு இவனுங்களும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறானுங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருந்துகிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா போயிட்டு சரி நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், நீ இதை பாத்துக்க அப்படின்னு அவங்க ஹீரோயினோட அம்மா கிட்ட அந்த பாஸ்போர்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடும். இங்க நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு அங்க போய் என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்றது சுத்தமாவே ஐடியாவே இல்ல. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நாங்க இங்க இருந்து மும்பை போறோம், மும்பைல இருந்து சவுதி பிளைட் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பிளைட்ல போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு பேசிடுறாங்க. பேசிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் இங்க ஒரு தடவை செக் பண்ணுவோம், அங்க ஒரு தடவை பேக்கை செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நீங்க போய் பிளைட்ல ஏறுங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டா இங்கேயும் ஒருத்தன் நம்ம ஹீரோயினோட சீட்ல மாறி உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் அம்மா வந்து சரி வேற எங்கேயாச்சும் நம்ம மாறி உட்காந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இப்ப நான் கிளப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. இங்க மும்பை ஏர்போர்ட்லயும் வந்து இறங்கியாச்சு. மும்பை ஏர்போர்ட்ல வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அந்த பேரு தான் அங்க இருக்கிற டிவி எல்லாத்துலயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அவார்ட் ஷோக்கு அவங்க வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு சோகமா அதையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தா சார் நீங்க 10 லக்கேஜ் தான் எடுத்துட்டு வந்திருக்கணும், ஆனா உங்களோட 11 இருக்கு, அதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா காசு கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த டிக்கெட் கவுண்டர் சொல்றான். சரி எவ்வளவு கட்டணும் அப்படின்னு கேட்டா 4500 ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னா இந்த ஹீரோயினோட அப்பா வந்துட்டு எதை கழிச்சு விடலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்ப நம்ம ஹீரோயினோட கிட்டார் இருக்கு, இதை போய் குப்பையில போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோயின் எடுத்து போய் குப்பையில போடலாம் அப்படின்னு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அது நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசினா அது ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிடுறான். அது குப்பை இல்ல இன்சுவோட கிட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. 2 பேருக்குமே அங்க சண்டை முட்டிக்குது. நம்ம ஹீரோயின் அமைதியா இருமான்னு சொன்னாலும் இல்ல இதுக்கு மேல நான் அமைதியா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஆளை பிடிச்சி கத்தி நீ கிட்டார் எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லி கிட்டார் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு எங்க அந்த ஃபைல் எல்லாம் எடு நான் இப்பயே சைன் பண்றேன் அப்படின்னு எல்லா ஃபைல்லையும் சைன் பண்ணி கொடுத்துடுறாங்க. சைன் பண்ணிட்டு எனக்கு படிக்க தெரியாது, நீ இதை படிச்சு பாரு இதுல என்ன இருக்குன்றது தெரியும், இல்லைன்னா நான் சொல்லட்டா அப்படின்னு எல்லா மேட்டரையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மட்டும் நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்கேன் உன ஜெயில தூக்கிட்டு போயிருவேன், உனக்கு ப்ரொமோஷன் வேலை எல்லாமே போயிடும், உனக்கு வீடும் போயிடும், நீ குழந்தைங்களையும் விட்டுருவேன், நான் தான் குழந்தைங்களை பாத்துக்குவேன், இதெல்லாம் உனக்கு தேவையா இல்ல சவுதிக்கு போய் உன் வேலையை பாக்குறியா அப்படின்ற மாதிரி கத்திடுறாங்க. கத்திட்டு அந்த தாய் கிழவி கிட்ட ஒரு சலாம போட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த சின்ன பையனையும் கூட்டிட்டு ஹீரோயினோட அம்மா வெளியே வந்துடுறாங்க. இவனும் பின்னாடியே வந்து கெஞ்சிரான் அந்த கிட்டாருக்காக தானே, அதெல்லாம் ஒண்ணு வேணும் கிட்டாரையும் நம்மளே எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சிரான். ஒழுங்கு மாதிரி தான் போயிடுறாள் அடிச்சிருவேன் அப்படின்னு அங்க இருந்து அடிச்சு துரத்தி விட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண மொபைல் இல்ல. உடனே அவங்க அம்மா போயிட்டு அங்க ஒரு பாட்டி நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட கெஞ்சி கூத்தாடி மொபைலை வாங்கிட்டு அமீர் கானுக்கு கால் பண்ணா அமீர் கான் காரையும் அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல. இந்த கார்ல ஏறி அந்த அவார்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா இப்ப அவார்டு பெஸ்ட் ஃபீமேல் சிங்கருக்கு அவார்டு தர போறாங்க. அதுக்காக யாரா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்ப எல்லாருமே சீக்ரெட் சூப்பர் ஸ்டாரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மொனாலின்னு ஒரு சிங்கர் இவங்க தான் வந்து ஸ்டார்டிங் சீன்ல அமீர் கான் கத்தி இருப்பான் கியூட்னஸ்க்காக 10 மாதிரி தர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவார்டு வாங்குற இடத்துல பேசிட்டு இருக்காங்க. எல்லா வருஷமும் நாமினேட் ஆகிறப்ப நான் தான் வின் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனா இந்த வட்டம் நான் அப்படி நினைக்கல, சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன், இங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்களை இங்க வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம அமீர் கான் எந்திரிச்சு அவ இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி கத்திடுறான். நம்ம ஹீரோயினும் அந்த மேல போட்டு அந்த ஃபர்தாவெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவங்க வாட்டுக்கு மேல போய் அவார்டு வாங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு எங்க அம்மா தான் எல்லாம், எங்க அம்மா இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு கீழே இறங்கி ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்க போட்டு டைரக்டர் இந்த படத்தை முடிக்கிறாப்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.